ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பர்வீன் ஹோம் அண்ட் ஹெல்த் டிப் சேனல். ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்கேன், இருந்தாலும் இனிமேல் கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சமையலை பற்றியோ ஹெல்த் டிப்ஸை பார்க்கல. இயற்கையாக ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மீன் டப்பா, உடஞ்ச டப்பாவிலேயே நம்ம என்னென்ன காயெல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பட்டர் பீன் சொல்லுவாங்க. சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். இது பிஞ்சாக இருக்கிறதுனால வெள்ளை கலரில் இருக்குது. இது வந்து எங்கள் அம்மா மெட்ராஸ்லேருந்து வரும்போது கொண்டு வரும்போது 1-2 முளைச்சிருந்ததை நான் அந்த தொட்டியில் வச்சுருந்தேன். அந்த தொட்டி நான் பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா கறி போட்டோ இல்லை சாதாரணமாக வெங்காய தக்காளிக்கு தொக்குமே வச்சாலுமே ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயாவது போனீங்கன்னா பிங்க் கலர் டபுள் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்க. அதோடய பேர் பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக நமக்கு. இது வந்து கிட்னி பீன்ஸும் சொல்லுவாங்க. நம்ம கிட்னிக்கு ரொம்ப நல்லது இது. இதோட செடியை பார்த்திங்க அப்படின்னா கொடி, ஆக்சுவலாக இது கொடி வகையை சார்ந்தது தான். இந்த கொடி வந்து ரொம்ப பெருசாகலாம் போல், மீடியம் சைஸாக தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு பாருங்கள். இந்தமாதிரி குட்டி குட்டியாக காய் வைக்கும். அது கொஞ்சம் பெருசாகும்போது நல்லா முத்தி அதுலேருந்து வரும்போது நல்லா பிங்க் கலரில் இருக்கும். இது ஒரே தொட்டியில் நான் வந்து எப்போவுமே காய்கறி கழுவி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு நியூ கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுரக்கா தான். இதுவும் பார்த்திங்கன்னா காய்கறி கழிவில் வந்தது தான். அதுவாகவே தானாக முளைச்சி வந்துச்சு. சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை குறைக்கும், நம்ம ரொம்ப ஹெல்த்தியானது, நீர்ச்சத்து நிறைந்த காய். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு காய் வச்சுருக்கு. தேவையான காயை நம்ம வீட்டிலே வச்சு சூப்பராக போட்டுக்கலாம். மாடி தோட்டம் தான். இந்த மீன் டப்பா பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சது தான், ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட வாங்கினது. சின்ன ஒரு கயிறு கட்டி கொடி வச்சுருக்கேன். அதில் சூப்பராக இருக்குது. இன்னொரு இஞ்சி சுரக்காய் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம எப்போவுமே நறுக்கக்கூடிய காய்கறி, வெங்காயம், தக்காளி, அதோட வேஸ்டேஜு, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, மீன் கழுவுற தண்ணி, கறி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம போடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான காய்கறி நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு 2வது காய். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட இருந்துச்சு. நல்ல ஒரு முளை அளவுக்கு நல்ல பெரிய நீளமான காயாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே கொடியில் 3 காய் காய்ச்சிது எனக்கு. ஒரே தொட்டியில் தான் இந்த சீசன் முடிய என்னென்ன காய் வருதோ அது எல்லாத்தையும் போட்டு நிறைய விவசாயத்தை வந்து நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 கிலோ கிட்ட நல்ல பெரிய, பார்க்க முத்தலாக தெரியுது, ஆனால் நல்ல பிஞ்சு காயாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் நம்ம விளைய வச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3வது காய். இது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. இதுவும் கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹெல்த்தியானது. முட்டை ஓடு. அடுத்த 3வதாக பார்த்திங்க அப்படின்னா இது என்ன கொடின்னு தெரியுதா? ஆமாங்க, பம்கின், மஞ்சள் பூசணி. இதுவுமே வந்து காய்கறி கழுவில் போட்டு வந்தது தான். சின்ன கொடி தான், ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோ கிட்ட மஞ்சள் பூசணி கிடச்சிச்சு. இதுவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இது வந்து நான் எத்தனை கன்று வச்சும் வரவே இல்லை, தானாகவே முளைஞ்சி வந்துருந்துச்சு. கத்திரிக்காவில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு கத்திரிக்காய் செடியில் எல்லா பூவுமே வயலட் கலர் தான் இருக்கும். பட் காய் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெள்ளை இருக்கும், பச்சை இருக்கும், வயலட் கலர்லேயும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கொடியும் போய் இப்போது செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு சீசன் வர நேரத்துக்கு காய்கறி கழிவுலேருந்து அதுவாகவே முளைச்சி வந்திருக்கும். இந்த வாலியம் பார்த்திங்க அப்படின்னா மண் வந்து உங்களுக்கு கருப்பு மண்ணாக இருக்கும். எங்கள் ஊர் சைடு செம்மண் தான். பட் காய்கறி கழிவு போட்டு அது நல்ல ஒரு உரமாக ஆனதுனால எதுவாக இருந்தாலுமே அதில் போட்டுட்டு எடுத்து அதுக்கப்புறம் வேறு தொட்டியில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.